சுட்டும் வெளி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம அபிநயா வெற்றி மேலே இருக்கிற கோவத்தை அடிக்கடி காமிச்சிட்டு இருக்காங்க. வெற்றியும் சரி சரி நம்ம பொண்ணை வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அபிநயா வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறி ஆகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது. இந்த நிகழ்வை நடத்த வைக்கிறது யாருன்னா கர்ணா தான். அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, வெற்றியோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணான தன்னோட தங்கையான திவ்யாவை எப்படியாவது வெற்றிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அபி வெற்றியோட வாழ்க்கையில் வரமாட்டா அப்படின்னு ஒரு திட்டத்தோட தான் ஏற்கனவே கர்ணா இருந்தார். ஆனால் இந்த திட்டத்தை இப்போ கைவிட்டிருந்தாலும் தன்னோட கல்யாண விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா முடிவு பண்ணியிருக்காரு. கர்ணா தன்னோட வாழ்க்கையை மட்டும் இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிற நிலைமையில இப்போ அவரோட முடிவில் சில மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாரு. வெற்றியோட வாழ்க்கையில் கண்டிப்பாக திவ்யா வந்தால் நல்லா இருக்கும். அப்போ வெற்றிக்கும் திவ்யாவுக்கும் ஒரே முகூர்த்தத்தில் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தீட்ட போகிறாரு. இந்த மாதிரி முடிவை கர்ணா எடுக்கிறதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, வெற்றி தான். வெற்றி அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா, வெற்றி சுடரை கூட்டிகிட்டு தேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு சரியான டயத்தில் வீட்டில் சுடரை ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வர முடியாமல் அங்கே அபிநயா தன்னோட பொண்ணை காணான்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் தன்னோட பொண்ணையும் தேடி போகிறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம வெற்றி சுடரோட பைக்கில் வரதை பார்த்துறாங்க அபி. அப்போது வெற்றியோட இது நாள் வரைக்கும் பேச மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இது நாள் வரைக்கும் இப்படி தான் செஞ்சிட்டு இருக்காளா, சுடர் நம்ம கிட்ட மறைச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அபி. சுடரும் தன்னோட அம்மா பார்த்துட்டாங்களே இனி என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே பயத்தில் நடுங்கி போய் வராங்க. அம்மோ அப்படின்ற மாதிரி வரும்போது நீ என்கிட்ட பேசாத சுடர் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. சுடரை பார்த்து நீ வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போக சொல்லிடுறாங்க. அம்மா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லவும் நீ ஒன்றுமே சொல்ல வேணாம், நீ வீட்டுக்குள்ளே போனா போ அப்படின்னு சொல்லி அபிநயா சொல்லவும் சுடர் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் வீட்டுக்குள்ளே கிளம்பி போயிடறாங்க. அப்போ தான் வெற்றிக்கிட்ட இதுதான் பேச சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய் உன்னோட மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? எவ்வளோ தைரியம் இருந்தால் கண்ணாவே என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா. எங்கள் அண்ணனை காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் என் நிம்மதியை கெடுக்கணும்னு சொல்லி தானே இவ்வளோ வேலையும் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் பண்ணி என்ன தைரியத்தில் என்னோட அண்ணன் பொண்ணோட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்று என்னோட அண்ணன் குடும்பத்துக்கு அண்ணன் பசங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கிட்ட அபிநயா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல சட்டையை பிடிச்சும் கேள்வி கேட்கும்போது நம்ம வெற்றிக்கு கோபம் வருது. இங்கே பாரு அபி, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை, ஏதோ எதிர்ச்சியாக நடந்தது. கர்ணா அங்கே வர வேண்டிய நிலைமை வந்ததுனால தான் வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டு வந்தேனே தவிர்த்து நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே உங்கள் அண்ணன் குடும்பத்துக்கு ஆகணும்னு சொல்லிட்டுலாம் நான் கர்ணாவை கூட்டிகிட்டு வரல. அப்படி கர்ணாவுக்கு உங்கள் அண்ணன் குடும்பத்தை நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா எப்போவோ காமிச்சு வேறு ஏதாவது நடக்கிறதுக்கு விட்டுருப்பேன். இது நாள் வரைக்கும் விட்டு வச்சிருக்கேன்னா கொஞ்சமாவது யோசிச்சுப்பா. இந்த மாதிரி அபிக்கிட்ட வெற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் இன்னொன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு அபி, என்னால் உன்னோட குடும்பத்துக்கும் உன் அண்ணன் பசங்களுக்கும் எந்த வித ஆபத்தும் வராது, இதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ நம்ம அபிநயா சும்மா இருப்பாங்களா? என்னது நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறியா? இதை நம்பவா? உண்மையை சொல்லப்போனால் நீ என்னை ப்ராமிஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போய் எந்த லட்சணத்தில் ஆக்கி வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியாதா? 10 வருஷம் ஜெயில் தண்டனையை உன்னை நம்பி வந்ததுக்காக நான் அனுபவிச்சிருக்கேன். இன்னும் பத்தாத குறைக்கு இன்னமும் என் குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா எச்சரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் என்னோட குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, இனிமேல் என் வீட்டுக்கு வரதையும் நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறதா கர்ணா அந்த வழியாக வரும்போது பார்த்துறாங்க. என்னென்னா என்னாச்சு, வெற்றியும் அபிநயம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்களே, இது சரி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக வெற்றி கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு கர்ணாவும் நேராக வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே டென்ஷனாக அங்கேயும் இங்கேயுமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து தான் நம்ம வெற்றியும் வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு கர்ணா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லா டென்ஷனும் உன்னால தான் வெற்றி அப்படின்னு சொல்லும்போது வெற்றி என்னாலயா? அப்போ ஏதோ கர்ணா பார்த்துட்டானோ, சுடரை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சாக்காகி வெற்றியும் நிற்கிறாரு. அப்போ தான் நம்ம கர்ணா சொல்கிறாரு, என்ன வெற்றி எல்லாமே மறந்துருச்சா? அபி பண்ண துரோகத்தையெல்லாம் நீ மறந்துட்டே போலையே, பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது வெற்றி சொல்கிறாரு, என்ன கண்ணா நீ இப்படி பேசுகிற? அதை எப்படி மறப்பேன்? என்னோட பார்வதி அக்காவை கொலை பண்ணது அப்படிப்பட்டவளை நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்படிப்பட்டவளை நீ மறந்துருந்தேன்னா நீ அவகிட்டேயே போய் எப்படி நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்க, அப்போ வெற்றி சொன்னான்,
இங்கே பாரு கர்ணா, அவள் பரோலேருந்து வெளியே வந்திருக்கா. இதை பார்த்ததுமே அவள் என்கிட்ட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டா. அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் அவள் கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் வேறு எதுவுமே தப்பாக எதுவும் பேசலையே, அவள் கூட பாசமாகவும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல, நீ சொல்கிறத நம்பலாமா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்க, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா கர்ணா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தாங்க கர்ணா சொல்கிறேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது வெற்றி. ஆனால் இருந்தாலும் அபி ஒரு நயவஞ்சகி. உன்னை ஏற்கனவே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மயக்கி இந்த சொத்தை அபகரிக்கணுன்றதுக்காக இந்த வீடு தேடி வந்து என்னென்னமா பண்ணி பார்வதியும் கொலை பண்ணிட்டா. இப்படி இருக்கிற இடத்துல திரும்பவும் நீ அவள் பேச்சில் மயங்கி அவளோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவேன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா சொல்ல, அப்போ வெற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இங்கே பாரு கர்ணா, அவள் பண்ண துரோகத்தை கண்டிப்பாக நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அதனால் நீ நினைக்கிற மாதிரி அவளோட சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கோபத்தோட பேசுகிறத கேட்டதுமே கர்ணாவுக்கு ஒரு சந்தோஷம். இதுதான் வெற்றி, எனக்கும் வேணும், இப்படியே இருக்கிறதா நல்லது. ஆனால் இப்போ அபி வெளியே வந்துட்டா. அப்படி இருக்கிற இடத்துல உனக்கும் அபிக்கும் இடையிலான ஒரு நெருக்கம் உருவாச்சுன்னா கண்டிப்பாக இது நான் என்னோட வாழ்க்கைக்கு நல்லதே கிடையாது. ஏன்னா அபி உன்னோட வாழ்க்கையில் வந்தால் கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையில் நான் இத்தனை வருஷம் கனவு கண்டதும் பிரச்சனையில் இருக்கும். அப்போ இதுக்கு ஒரே வழி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். நான் நினச்ச மாதிரியே திவ்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போகிறாரு. இதை வெற்றி கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக திவ்யா மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா முடிவு எடுக்கிறாரு. ஆனால் இதை ஆறப்படவே கூடாது, எல்லாமே சீக்கிரமாக முடிவு பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அபிநயா வெற்றி வாழ்க்கையை விட்டுட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால் கர்ணா என்ன பண்ணுறாருன்னா, திவ்யா கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பும்போது பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, திவ்யா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் கர்ணா கிட்ட பேச போகிறாங்க. அப்போ தான் திவ்யா, நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கிறாத, நீ எத்தனை நாளைக்கு இப்படியே தனியாக இருக்க போகிற, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல, அண்ணன் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன், நீ சம்மதிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ திவ்யா, என்னண்ணா திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இல்லை திவ்யா, உன்னோட வாழ்க்கைக்கு நான் தானே பார்க்கணும், ஒரு அண்ணனாக இருந்து உன்னோட வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை பார்த்து வைக்கிறது என்னோட கடமை தானே திவ்யா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்ணா நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் திடுதிப்புன கல்யாணம்னா என்ன எனக்கு ஒன்றும் புரியலைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்ல, இங்கே பாருமா திவ்யா, நான் ஒன்றுமே சொல்லலை, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிக்குதோ அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான், உனக்கு வேறு யாரும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேள்வி கேட்குறாரு. இந்த இடத்துல தான் நம்ம திவ்யா இப்போவாது நம்ம காதலை நம்ம அண்ணன்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா, அண்ணா நான் ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல, என்னது திவ்யா ஒருத்தனை காதலிக்கிறாரா, இது நடக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கர்ணா நினச்சாலும், யாரை திவ்யா அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போ தான் திவ்யா, நான் வேறு யாரையும் காதலிக்கலை, வெற்றியை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா பதில் சொல்ல போகிறாங்க. இதை கேட்டால் கர்ணா ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. இங்கே பாரு திவ்யா, உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையே வெற்றி தான், உனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லித்தான் நான் இவ்வளோ தூரம் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம திவ்யாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. சரிங்கண்ணா, எனக்கு வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான், ஆனால் வெற்றிக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கிட்ட கேட்குறாங்க திவ்யா. அதை இப்படி சம்மதிக்காமல் இருப்பான் வெற்றி, நான் சொல்லி சம்மதிக்காமல் இருப்பானா, அவன் நான் சொல்கிறத கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட வாக்கும் கொடுக்குறாரு கர்ணா. இப்போது கர்ணா அடுத்ததான் என்ன பண்ண போகிறான்னா, நம்ம வெற்றி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறாரு. வெற்றி கிட்ட கர்ணா, இந்த திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமான கேட்டால் நம்ம வெற்றியோட பதில் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக வெற்றி திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டார். இன்னும் தன்னோட மனசில் அபிநயாவை மட்டுமே நினச்சிட்டு இருக்க வெற்றி கண்டிப்பாக கர்ணாவோட முடிவுக்கு மறுப்பு தெரிவிப்பார் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.